நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முதல் 15 வரை நான் வாசிக்க இருக்கிறேன். இப்படி இருக்க, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்த யாவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். 12ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். வாழ்க்கையின் 2 உண்மைகள், அதாவது பாவம் மரணம் என்கிற 2 மறுக்கப்பட முடியாத உண்மைகள் இருப்பதாக நாம் பார்த்தோம். பாவம் இல்லை என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. எல்லாரும் அந்த பாவத்தின் பலவீனத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு சபைக்கு போய் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்ல, உலகத்தில் இருக்கிற மனுஷன் கூட தான் பாவி என்பதை அறிந்து வைத்திருக்கிறான். அது மட்டுமில்லாமல் மரணத்துக்கும் யார் விதிவிலக்கல்ல. மரணம் எல்லா மனிதரையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது, பிடித்துக் கொண்டிருக்கிறது, அது ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது நம் எல்லாருக்கும் விளங்கும் சத்தியமாயிருக்கிறது. இந்த பாவமும் மரணமும் எப்படி இந்த உலகத்தில் பிரவேசித்தது என்பதை வேதம் இங்கே நமக்கு அழகாக சொல்லுகிறது. உலகத்திலே தத்துவங்கள் பலவிதமாய் சொல்லுகிறது. பாவம் எப்படி பிரவேசித்தது, மரணம் எப்படி பிரவேசித்தது என்று. அவர்களுடைய எண்ணமே வேறு. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது முற்றிலும் மாறாக, ஒரு மனுஷனின் மூலமாக பாவமும் அந்த பாவத்தின் மூலமாக மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று திட்டவட்டமாக இங்கே சொல்லி இருக்கிறது. அது சொல்லும் போது ஒரு மனுஷன் மூலமாய் பாவத்தின் மூலமாக மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லிவிட்டு எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் சொல்லி இருக்குது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் என்று சொல்லும் போது எல்லாரும் பிறந்து ஏதோ ஒரு நாளிலே பாவம் செய்தார்கள், ஆகையால் அவர்கள் பாவி என்று பாவம் செய்தார்கள் என்று அல்ல. அந்த ஒரு மனுஷன் மூலமாய் பாவம் பிரவேசித்தது அப்பவே எல்லாரும் பாவம் செய்தபடியால் என்று வேதவசனம் இங்கே சொல்லுகிறது. எல்லாரையும் தேவன் எப்பொழுது பாவிகளாய் கண்டாராம்? எல்லாரும் பிறந்து வளர்ந்து பாவம் என்ன என்று அறிந்து அதை செய்து ஏதோ ஒரு செய்கையில் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தின பிறகு அவருடைய பாவி என்று அறிவிக்கவில்லை. அல்லது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல, பாவம் இவன் கற்பத்தில் இருந்தபோது இவனுக்குள்ளே உருவாகி இருக்கிறபடினாலே பாவி என்றும் தேவன் சொல்லவில்லை. அதுக்கு முன்னாடியே மனுஷனை எல்லாரையும் பாவின்னு சொல்லிவிட்டார் தேவன். இதுதான் வேத வசனத்தின், இந்த வசனத்தின் ஒரு பெரிய அதிசயம். இதை புரிந்து கொண்டால் நமக்கு எல்லாம் நன்றாக விளங்கும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்ன என்பதை நாம் இங்கே படிக்க போகிறோம் பல வாரங்களுக்கு. அதைத்தான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாயிருக்கிறோம் என்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆதாமுக்குள் நாம் என்னவாயிருந்தோம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதாமுக்குள் நாம் என்னவாயிருந்தோம் என்பதை விளங்கிக் கொண்டால் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது என்னவாயிருக்கிறோம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே எல்லாரும் எப்பொழுது பாவிகளானார்கள்? கற்பம் தரிக்கும் போது அவர்களுக்குள்ளே பாவம் பிரவேசித்தபடினாலே, பாவ சுவாபம் உண்டானபடினாலே அவர் பாவிகள் என்று தேவன் அறிவிக்கவில்லை. இல்ல கற்பம் தரித்து பிறந்த பிறகு வளர்ந்து பாவம் செய்த பிறகு மனுஷனை பாவி என்று தேவன் அறிவிக்கவில்லை. இதுல ஒரு பெரிய புதிர் என்னன்னா, ஆதாம் பாவம் செய்தான் பாருங்க. ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தின் மூலமாக மரணமும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆதாம் செய்த முதல் பாவத்தின் அப்பவே தேவன் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் பாவம் செய்தபடியால் சொல்லிட்டார். எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். இது சிலர்கள்லாம் தூக்கி வாரி போடும். இன்னைக்கு என்னையாது, நான் பிறக்கவே இல்லை, ஆதாம் யாரோ முப்பாட்டம் கேள்விதான் போட்டிருக்கிறேன், அந்த ஆள் ஒரு பாவம் செய்தார்னு எல்லாரும் பாவம் செய்தபடியால் எல்லாரும் எங்களெல்லாம் சேர்த்துட்டா எப்படி அவர் ஒரு ஆள் பாவம் செய்த போது எல்லாரும் பாவம் செய்தபடியால் தேவன் அதை பார்த்துட்டு அவன் பாவம் செய்யறதை பார்த்துட்டு இப்ப எல்லாரும் பாவம் செய்தபடியால் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? எல்லாரும் எங்க பாவம் செய்தாங்க? ஒருத்தரும் பிறகு கூட இல்லையே.
இன்னும் ஒரு மனுஷன் பிறக்கக்கூடிய இல்லையே, பிறக்கு முன்னாலே ஒருத்தனை பாவி என்று தேவன் தீர்த்து விடுகிறாரே, எப்படி அதை தீர்க்கலாம்? இங்கதான் இந்த ஆதாமுக்குள் என்கிற சத்தியம் வருது. அப்பதான் கிறிஸ்துவுக்குள் என்பதை வழங்க முடியும். எப்படி தேவன் நம்ம பாவி என்கிறார்? நம்ம ஆதாமுக்குள் காண்கிறார். ஹலோ, நம்ம எப்ப பார்த்தார் அவர்? நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? ஆதாமுக்குள் இருந்தோம். நீங்க கேட்கலாம், எப்படி அப்படி சொல்லலாம்? நாம் எப்படி ஆதாமுக்குள் இருந்தோம்னு? அது ஆதாமுக்குள்ள நம்ம பார்த்து விட்டு எப்படி நம்மை அவர் பாவிகளாக அவர் எண்ணலாம்? இதுதான் இந்த வேத வசனத்தின் பெரிய ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை தான் விலகி கொள்ள வேணும். திருப்புங்கள் எபிரேயர்ல இதே மாதிரி இன்னொரு பகுதி, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அது ஆதியாகமத்தில் இருக்குது. மெல்கிசேதேக்கு என்கிற ஒருவன் ஆபிரகாமை வந்து சந்தித்தான். ஆபிரகாம் பெரிய யுத்தத்தை முடித்து விட்டு அதில் பெரிய ஜெயத்தை எடுத்து அவன் ஜெயம் கொண்டவனாய் வருகிறான். அப்பொழுது ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான் அந்த மெல்கிசேதேக்கு. இந்த மெல்கிசேதேக்கு யாரு என்னன்னு யாருக்குமே தெரியல. எங்க இருந்து வந்தாரு, எங்க போனாரு, யார் தாய் தகப்பன், யார் இவருக்கு என்ன, இவருக்கு சரித்திரமே கிடையாது. அநேகர் சொல்லுகிறார்கள் மெல்கிசேதேக்கின் வடிவிலே இயேசுவே ஆபிரகாமுக்கு காட்சி அளித்தார். அங்கே ஆபிரகாம் இயேசுவுக்கு தான் தசமபாகம் கொடுத்தான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆக அதை குறித்து இங்கே எபிரேயர் நிறுவனத்தில் எழுதுகிறார். அங்க நடந்த சம்பவம் ஆதியாகமத்திலே ஆபிரகாமுக்கு தசமபாகம் கொடுத்தார். அதை குறித்து இங்க எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்க. அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால், லேவி என்கிறவன் லேவி கோத்திரத்துக்கு தலைவன், அவனுடைய வம்சத்தில் வருகிறவர் தான் ஆசாரியர்களாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் வேலை செய்கிறார்கள். இந்த லேவி கோத்திரத்தால் தான் தசமபாகத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள். இது தசமபாகம் கொடுக்கிறவர்கள். இது யாரு? பெற்றுக்கொள்கிற ஆட்கள். நம்முடைய மதத்தில் அப்படிதான் தெரியுது. கொடுக்கிறாள் இவர் யாரு? பெற்றுக்கொள்கிற ஆள்னு. தசமபாகம் பெறதான் லேவியுடைய வேலை நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க வேத வசனம் சொல்லுது லேவியே தசமபாகம் கொடுத்தான் என்று. லேவி எப்ப பிறக்கவே இல்லையா? ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்த போது லேவி உயிரோடு இல்லவே இல்லை, அவன் பிறக்கவே இல்லை. அது ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால நடந்த விஷயம். அத்தனை தலைமுறைக்கு முன்னால நடந்த விஷயத்தை எடுத்து ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்ததை எடுத்து விட்டு பல தலைமுறைக்கு பின்னால வந்த லேவி ஆபிரகாமுக்குள் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி இங்க சொல்லி இருக்குது. வாசியுங்கள். லேவியானவன் தான் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால், லேவி எங்க இருந்தானா? தகப்பனுடைய அறையில். எங்க இருந்தான் லேவி? அவனுடைய முற்பிதாவனுடைய அறையில் இருந்தான். அவனுக்குள்ள இருந்தான். அவனிடத்துல இருந்தான் வந்தான் அவன். வேதம் அப்படி அவனை பார்க்கிறது. தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். என்ன சொல்றாரு? ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த போது லேவியும் கொடுத்தான் தசமபாகம். அவன் பிறக்கு முன்னாலே தசமபாகம் கொடுத்துட்டான். லேவிக்கு கேட்டா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னால் தசமபாகம் கொடுத்தேன். ஆமா, உங்க தாத்தா கொடுத்தாரு, முப்பாட்டம் கொடுத்தாரு, ஆபிரகாம் கொடுத்தாரு. அப்ப நீ எங்க இருந்த? ஆபிரகாமுக்குள்ள இருந்த, ஆபிரகாம் அறையில் இருந்தாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப அவனுடைய அறையில் இருந்தபடினால நீ தசமபாகம் கொடுத்ததாக தேவனுக்கு முன்பாக எண்ணப்படுகிறாய். இது பாருங்க, வேதம் பாருங்க எப்படி பார்க்குது. இது தேவனுடைய ஞானம், இது தேவனுடைய வழி. அப்ப தேவன் நம்மை பாவிகளாக அங்கு அறிவித்த போது ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்ததுன்னு சொல்லும் போது, அப்படி ஒரு மனுஷன் பாவம் செய்தவன தேவன் எல்லாரும் பாவம் செய்தபடினால ஒரே அறிக்கை விட்ட. எல்லாரும் பாவம் செய்தபடினால் எப்படி பாவம் செய்தோம்? நாம் ஆதாமுக்குள் இருந்தோம். ஆதாமுடைய அறையிலே நாம் இருந்தோம். அவனுக்குள்ளே இருந்தோம். பின்பு வெளிப்பட்டோம். பின்பு வந்து இந்த உலகத்தில் பிறந்தோம். பிறக்கு முன்னாலே தேவன் நம்மை அவனுடைய அறையிலே அவனுக்குள்ளாக கண்டுவிட்டார். அந்த விதத்திலே நம்ம எல்லாரையும் பாவம் செய்தோம் என்று சொல்லிவிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தும் இங்கே இருக்கிறது. அது என்ன? ஆபிரகாம் ஏதோ மனுவர்க்கத்தில் பிறக்க போகிற அநேகருக்கு முதலாவது பிறந்தவன் என்று மட்டுமல்ல. அதாவது நிறைய பேர் மனுவர்க்கத்தில் பிறக்க போறாங்க, அதுல இவன் முதலாவது பிறந்தவன் என்றல்ல. அது மட்டுமல்லாமல் அவன் இந்த மனுவர்க்கத்துக்கே ஒரு தலைவனாக பிறந்தான். தலைவனாக தேவனால் நியமிக்கப்பட்டவன். மனுவர்க்கத்துக்கே ஒரு தலைவன் அவன். ஃபெடரல் ஹெட் என்று சொல்லுவார்கள், ரெப்ரசன்டேட்டிவ் ஹெட் என்று சொல்லுவார்கள். ஆதாம்னு சொன்னா மனுவர்க்கத்தையே குறிக்குதுன்னு சொல்லுவாங்க சிலர். ஆதாமுக்குள்ள மனுவர்க்கமே இருக்கிறபடினால ஆதாம்
மனு வர்க்கத்துக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு பிரதிநிதியாக இருந்தான். அந்த பிரதிநிதியாக இருந்தபடினாலே, இந்த பிரதிநிதி பாவம் செய்தபடினாலே, அந்த பாவத்திலே அவன் யாருக்கு பிரதிநிதியா இருக்கிறானோ, யாருக்கு பிரதிநிதியா இருக்கிறான்? அந்த மனு வர்க்கத்திற்கு. இந்த மனு வர்க்கமே பாவம் செய்தது போலாயிற்று என்றும் சொல்லலாம். பாருங்க, பிரதிநிதி என்றால் நமக்கு நன்றாக வழங்கும் என்னன்னு. பல நாடுகளில் நம்முடைய பிரதிநிதிகளை அனுப்புறோம், அம்பாசிடர்ஸ். அவர்கள் போய் அங்க ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போதும் பல காரியங்களை அபிஷியலா, அதாவது அதிகாரப்பூர்வமாய் செய்யும் போது, அவர்கள் கையெழுத்திடும் போது அவங்க பேரை போடுறதுனால அவங்க மட்டும்தான் அதுக்கு உத்தரவாதம் இல்ல. நம்ம நாடு, நம்ம நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பிரஜையும், இங்க வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த கையெழுத்துல அவனுக்கு பங்கு உண்டு. அவன் போட்டானா, நான் இவ்வளவு கடன் வாங்குறேன், இவ்வளவு வட்டி கொடுக்குறேன்னு போட்டானா நம்ம எல்லாம் கட்டிதான் ஆகணும். நம்ம எல்லாம் இங்க டாக்ஸ் கட்டி தான் அங்க வட்டி போய் சேரணும். நம்முடைய அந்த பாரத்தை நாம் சுமந்துதான் தீர வேண்டும். அவன் நம்முடைய பிரதிநிதி. அவனுக்கு போட்ட கையெழுத்துல அவன் சரியா போட்டாலும் சரி, அவன் தப்பா போட்டாலும் சரி, சரியான தீர்மானத்தை எடுத்தாலும் சரி, தவறான தீர்மானத்தை எடுத்தாலும் சரி, அதன் மூலமாக லாபம் உண்டானாலும் சரி, அதன் மூலமாக நஷ்டம் உண்டானாலும் சரி, எது உண்டானாலும் அதில் அவனுக்கு மட்டும் பங்கல்ல. ஏனென்றால் அவன் தனிப்பட்ட விதத்தில் அங்கே அவன் இயங்கவில்லை. ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக இயங்குகிறபடினாலே அவன் செய்கிற தீர்மானம், எடுக்கிற எல்லா தீர்மானம், லாப நஷ்டங்கள் அந்த தேசத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போய் சேருகிறது. அந்த விதத்துல தான் தேவன் நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறாரு? எல்லாரும் பாவம் செய்தபடியால். அப்படிதான் நாம எல்லாம் பாவமானோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பின்னாடி இதுக்கு வர போறேன் நானு. அப்புறம் நீங்க எல்லாம் எப்படி பாவியானேன்னா, நான் ஐயா நான் இது செய்யதையா, நான் அது செய்தையா, நான் இப்படி இருந்தையா, நான் அப்படி இருந்தையா, அதனாலதான் நான் பாவியான்னு சொல்லக்கூடாது. நீங்க அப்படி செய்து பாவியாகிறதுக்கு முன்னாலே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆதாம் முதல் பாவத்தை செய்த உடனே எல்லாரும் பாவம் செய்துன்னு சொல்லிட்டாரு. ஹலோ, இது என்னையா புதுரா இருக்குது, என்ன இப்படி இருக்குது? அதுதான் ரெண்டு உதாரணங்களை கொடுத்தேன் இப்போ. ஆனா இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். பாருங்க, இது சும்மா ஒரு இயற்கை பிரகாரமான ஒரு மனதில் விளங்கிக் கொள்வது கிடையாது. இது ஒரு ஆவிக்குரிய அதிசயம். இது அப்படிதான் தேவன் நம்மை காண்கிறார். அப்படி கண்டார். நம்முடைய பிரதிநிதியாக ஆபிரகாம், மனுவர்க்கத்துக்கே பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தவன், நமக்கு சேர்த்து கைவிட்டு போட்டுட்டான். அவன் பாவம் செய்யும் போது நம்மை அதில் ஈடுபடுத்தி விட்டான். நாம் பிறக்கு முன்னாடியே நாம் பாவிகளாக எண்ணப்பட்டு விட்டோம். தேவன் எல்லாரும் பாவம் செய்துன்னு எல்லாரையும் சேர்த்து விட்டார். அதுதான் கதை. அதை விளங்கிக்கிட்டாதான் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சிலுவையில மரித்த போது அப்பவும் நாம பிறக்கல. இருக்கீங்களா? அப்ப யாராவது 2000 வருஷம், 2010 வருஷம் வயசானவங்க யாராவது இருக்கீங்களா? இங்க கிடையாது. அப்போ நாம பிறக்கல. நம்ம தாத்தா பாட்டி கூட பிறக்கல. அப்ப எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால 2000 வருஷம் முன்பாக இயேசு சிலுவையில மரித்த போது வேதம் சொல்லுகிறது, இன்னும் பிறக்காத நம்முடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார், இன்னும் பிறக்காத நம்மை நீதிமான்கள் என்று அவர் அறிவித்தார். எப்படியா நம்ம நீதிமான் சொல்ல முடியும்? நான் ஒரு நீதியும் செய்யலையே, நான் இன்னும் ஒரு நன்மையை செய்யவில்லையே, நான் இன்னும் ஒரு யோகியனை நடந்து கொள்ளவில்லையே, நான் அதை செய்யலையே, இதை செய்யலையே, நான் அதை விடலையே, இதை விடலையே, நான் சட்டையை மாத்திலே, ஜடையை மாத்திலே, முடிய மாத்திலே, உடுப்ப மாத்திலே, அதை மாத்திலே, இதை மாத்திலேன்னு சொல்லலாம். நீங்க எதையும் மாத்திரத்துக்கு சான்ஸ் இருக்கிறதுக்கு முன்னால சிலுவையில இயேசுவை கண்டபோது தேவன் சொல்லிட்டார், நீங்க எல்லாம் நீதிமான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவர் மூலமாய் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான் என்று அறிவித்து விட்டார். இதுதான் வாழ்க்கையில பெரிய சத்தியம். நான் கற்றதில்லை. இதெல்லாம் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, அவர் பைபிளை பிரசங்கம் பண்றாருங்க, அவருக்கு ஒரு டாக்டர் எல்லாம் தெரியாது. என்ன டாக்டர் தெரியணும்? ஜடை எப்படி போடுறது, ஷர்ட் எவ்வளவு நீளம் இருக்கணும், இதெல்லாம் டாக்டர். அந்த டாக்டர் எனக்கு தெரியவே வேண்டாம். இதுதான் டாக்டர். எது டாக்டர்? இப்ப பிரசங்கம் பண்றோமே இதுதாங்க டாக்டர். இதை விட டாக்டர் வேற கிடையாது. வேற டாக்டர் யாராவது சொன்னா போயிட்டு வாங்க, என்னங்க வேற டாக்டர் கிடையாது. இதுதான் டாக்டர். நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, என் தாயின் வயிற்றிலே நான் கற்பந்தரிக்கிறதுக்கு முன்னாகவே தேவன் என்னை இயேசுவுக்குள்ளாக கண்டு அவர் என்னை நீதிமான் என்று அறிவித்திருக்கிறார். இதுதான் அதிசயம். வேதத்தின் அதிசயம் இதுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் இது செய்ததுனால நீதிமான், நான் அது செய்ததுனால நீதிமான், செய்யாதனால நீதிமான் இல்ல அப்படின்ற திங்கிங்கே இருக்காது. அப்படிங்கிற எண்ணமே நமக்குள்ள இருக்காது இல்லையா? எல்லாரும் பாவம் செய்தபடியால் சொன்னா அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். அதை வழங்கிக்கிட்டாதான் இப்ப எல்லாரையும் எப்படி நீதிமான் சொல்லுகிறார் என்பதை வழங்கும். அது பின்னாடி வருவேன்.
அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கைக்கு அதுதான் அடிப்படை. இந்த பவுண்டேஷன் இல்லாம வெற்றி வாழ்க்கையை கட்டவே முடியாது. நீதிமானாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை நீதிமானாய் அறிவித்திருக்கிறார். அவர் அறிவித்ததற்கும் நம்முடைய செய்திகளுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் நம்மை இயேசுவுக்குள்ளே கண்டு நீதிமானாய் அறிவித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறவரை கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியே கிடையவே கிடையாது. பிறகு ஒன்று சொல்லுகிறார், ஆதாம் பிரதிநிதியா இருந்தான்னு சொல்றேன் இல்லையா, அது அப்படியே சொல்லுகிறார். இங்கே 14ஆம் வசனத்திலே அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இந்த ஹோல் பாசேஜ் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை 5ஆம் அதிகாரத்தில் இப்ப நான் படிக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே ஆதாம் வெர்சஸ் கிரைஸ்ட், ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள் வேறுபாடுகள் இவைகளை நமக்கு எடுத்து காட்டுகிற வசனங்களா இருக்கிறது. ஏன் ஆதாமுக்கும் நமக்கு இடையே, ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமைகளை அது எடுத்து காண்பிக்கிறது? ஏன் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கு இடையே ஒற்றுமைகள் சில இருக்கிறது. ஆதாம் எப்படி, அப்படியேதான் கிறிஸ்துவும் ஒரு விதத்துல, பல விதத்துல இல்ல, சில விதத்துல அவர் அப்படித்தான் இருக்கிறார். முதலாவது என்ன விதத்துல ஆதாமை போல கிறிஸ்து இருக்கிறார், அல்லது கிறிஸ்துவும் ஆதாமும் ஒற்றுமை, கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் ஒற்றுமை உண்டு எந்த விதத்துல? 5 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை சும்மா சொல்லிட்டு அதன் பிறகு வேற்றுமைகளை நாம் கவனம் செலுத்த போகிறோம். 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசங்கள்ல அந்த ஒற்றுமைகள்ல முதலாவது ஒற்றுமை, இவர் இருவருமே இந்த மனு வர்க்கத்திற்கு பிரதிநிதிகளாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டவர்கள். வேற பிரதிநிதிகளே கிடையாது. தேவன் உலகத்தை உண்டாக்கின போது முதல் மனிதன் ஆதாம், அவன் முழு மனு வர்க்கத்துக்கும் பிரதிநிதியா இருந்தான். He is a representative head of the entire human race. முழு மனு வர்க்கத்திற்கும் அவன் பிரதிநிதி. இவன் எப்படியோ அப்படிதான் மனு வர்க்கம். இனிமே எப்படி பிறக்க போறாங்க ஜனங்கள்லாம் கேட்டா ஆண்டவர் யாரை காப்பாரு? ஆதாம். இவனை பார்த்துக்க, நல்ல இவனுக்கு பின்னால வர்றவனா இவனை மாதிரிதான் இருப்பான், இவன் தான் பிரதிநிதி அப்படின்னு உண்டாக்குனார். அதே தேவன் இந்த ரட்சிப்பு திட்டத்தில் பின்னாடி கிறிஸ்துவை கடைசி ஆதாமாக அறிவிக்கிறார். முதலாவது ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவன். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது சொல்லுகிறார், அவர் கடைசி ஆதாம் என்று. அதுக்கு மேல ஒரு ஆதாம் இருக்க போறதில்லை. இந்த ஆதாம் தவறு செய்தபடினாலே, ஏதேன் தோட்டத்திலே வந்த ஆதாம் தவறு செய்து அவன் கெட்டு மனு வர்க்கத்தையே கெடுத்ததினாலே மீட்புக்காக இன்னொரு ஆதாமை தேவன் மனு வர்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த ஆதாம் யார்? இந்த ஆதாமும் அவரும் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவரும் முதலானவர் ஒரு விதத்தில். அவர் யார்? அவர்தான் தேவன். தேவனே மனுஷனாக இந்த உலகத்திலே கன்னிமரியாளிலே பிறந்து இயேசு என்று இந்த உலகத்திலே பெயர் கொண்டவராய் அவர் வாழ்ந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தான் இரண்டாவது ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இரண்டாவது ஆதாம் என்றால் சரிப்படாது. ஏன்னா 3வது ஆதாம் வர்றது போல இருக்கும். அதனாலதான் 2ஆம் ஆதாம் என்று சொல்லுகிறது இல்ல, கடைசி ஆதாம். இதுக்கு மேல ஒரு ஆதாம் இருக்க போறதில்லை. ஒரு ஆதாம் வந்து கெடுத்தான், இன்னொரு ஆதாம் வந்து மீட்டுக் கொள்கிறார். ஒரு ஆதாம் வந்து பாவத்தை கொண்டு வந்தான், இன்னொரு ஆதாம் நீதியை கொண்டு வருகிறார். ஒரு ஆதாம் ஜனங்களை அழித்து போட்டான், அழிவுக்குள்ளாக நடத்தினான். இன்னொரு ஆதாம் ஜனங்களை நீதிக்குள்ளாகவும் வாழ்வுக்குள்ளாகவும் நடத்துகிறார். இதுக்கு மேல இன்னொரு ஆதாம் இருக்க போறதே கிடையாது. இந்த 2 பேரையும், இந்த 2 பேருக்கு உள்ள ஒற்றுமை என்ன? முதல் ஆதாமை எப்படி முழு மனு வர்க்கத்துக்கு பிரதிநிதியாக தேவன் ஏற்படுத்தினாரோ, அதே போல கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவையும் இன்னொரு பெடரல் ஹெட்டாக, இன்னொரு தலைவராக, புது வர்க்கத்தின் தலைவராக அவரையும் ஏற்படுத்தினார். 2வது ஒற்றுமை, அவர்கள் இருவருமே, அதாவது முதல் ஒற்றுமை என்ன? அவர்கள் தலைவராக இருந்தது இல்ல, தேவன் அவர்களை ஏற்படுத்தினார் என்பது. இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டதில்லை. ஏன்னா சிலர் கேட்கலாம், யாருங்க அவரை பிரதிநிதியா ஏற்படுத்த? நான் எங்க ஓட்டு போட்டேனா? அந்த ஆதாம் என்ன கெடுத்தாருன்றீங்க, அவருக்கு நான் ஓட்டு போட்டு அவர் ஒண்ணு எனக்கு பிரதிநிதியா வைக்கலையே அப்படின்னு. நம்ம ஒண்ணு பிரதிநிதியா வைக்கல, ஆண்டவர் வைத்தார். தேவன் அவனை வைத்தார். தேவன் அவனை வைத்தது போல பின்பு இயேசுவையும்
இந்த புது விதமான மனு வர்க்கத்திற்கு பிரதிநிதியாக வைத்தார், புது சிருஷ்டிகளுக்கு பிரதிநிதியாக வைத்தார். அது தேவனுடைய செயல். அதுதான் முதலாவது ஒற்றுமை. முதலாம் ஆதாமும் கடைசி ஆதாமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். இரண்டாவது ஒற்றுமை என்ன? அவர்கள் இருவரும் தங்களுடைய வர்க்கத்துக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது, இருவருக்குமே அவர்கள் ஒரு ஜாதிக்கு தலைவர்களாக இருக்கிறபடினாலே, மனுவர்க்கத்துக்கு தலைவர்களாக இருக்கிறபடினாலே, அவர்கள் இருவரோடு கூட தேவன் அந்தந்த காலகட்டங்களில் ஒப்பந்தம் ஒன்றை செய்தார். முதல் ஆதாமோடு கூட ஆண்டவர் ஒப்பந்தம் பண்ணினார். அவர் என்ன சொன்னார்? நீ எல்லாவற்றையும் புசிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளலாம், இதெல்லாம் உனக்கு சொந்தம், எல்லாத்தையும் வைத்துக்கோ, ஆனா இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசியாது இருப்பாயாக சொன்னார். அது புசியாது இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருப்பாய் என்று சொன்னார். ஆனா புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். இதுதான் தேவனுடைய ஒப்பந்தம் மனுஷனோட ஒரு கவனன்ட். அங்க நான் சொல்ற பேச்சை கேட்டு நட, இதை புசியாது இருக்கிற வரைக்கும், நான் சொல்ற பேச்சை நீ கேட்டு நடக்கிற வரைக்கும், இதுல கீழ்ப்படுகிற வரைக்கும் உனக்கு நல்வாழ்வு உண்டு, நீ வாழ்ந்திருப்பாய், அதை சாப்பிடுகிற நாளில் நீ சாவா என்று சொல்லி அப்படி ஒரு கண்டிஷன், ஒரு ஒப்பந்தத்தை ஆண்டவர் மனுஷனுக்கும் தனக்கு ஏற்படுத்தி கொண்டார். இரண்டாம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். இந்த உலகத்தில் அவர் அனுப்பி அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து நமக்கு பலியாகும்படியாக அவர் அனுப்பி, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தால், சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினால், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தால், அந்த காரியத்தில் அவர் கீழ்ப்படிந்தால், அந்த கீழ்ப்படிதல் மூலம் அநேகரை நீதிமானாக ஆக்குவேன் என்று தேவன் இந்த கடைசி ஆதாமோடு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணினார். ஆக இருவரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழானவர்கள். நான்காவது, அவர்கள் they were representatives of all their seed. அவர்கள் தங்களுக்கு பின்னாக வருகிறவர்கள் எல்லாருக்கும் பிரதிநிதிகளாக இருந்தார்கள். சிலருக்கு அல்ல, எல்லாருக்கும் பிரதிநிதிகளாக இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 15:21 அதைத்தான் இப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:21 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் சிலர் மரிக்கிறது இல்ல, மரணம் எல்லாருக்கும் பிரவேசித்தது. ஏனென்றால் அவன் எல்லாருக்கும் பிரதிநிதி. ஒரு ஆளை விட்டு வைக்கிற மரணம் எல்லாருக்கும் பிரவேசிக்கிறது, எல்லாரையும் கொள்ளுகிறது. ஏனென்றால் அவன் எல்லாருக்கும் பிரதிநிதி. அதுதான் இங்க வலியுறுத்துகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாருக்கும் பிரதிநிதிகள் அவர்கள். சிலருக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு நடக்கிறது எல்லாரையும் பாதிக்கிறது. முதலாம் ஆதாமுக்கு நடந்தது எல்லாரையும் பாதிக்கிறது. கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கு சிலுவையில் நடந்ததும் எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக என்ன ஒற்றுமை ஆதாமுக்கும் கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவுக்கும்? அவர்கள் இருவருமே தங்களுடைய கிரியையின் பலனை தங்களுக்கு பின்னாலே வருகிறவர்கள் புசிக்கும்படியாய் செய்துவிட்டு போனார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கீழ்ப்படிதலினாலேயோ அல்லது கீழ்ப்படியாமையினாலேயோ, முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனபடினாலே மரணம் பிரவேசித்தது உலகத்துக்குள்ளே. அவனுடைய கிரியையின் பலனை நாம் இன்றைக்கும் புசித்து வருகிறோம். இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து அல்லது கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவர் கீழ்ப்படிந்ததினாலே அவருடைய கிரியின் பலனை இன்றைக்கு நாம் புசித்து வருகிறோம். அது என்ன? நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை. அதோடு முடிஞ்சது ஒற்றுமை. வித்தியாசங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதைத்தான் இங்கே மீதி வருகிற வசனங்களிலே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். முதல்ல ஒற்றுமையை சொல்லி விடுகிறார். ஆதாம் எப்படியோ அப்படிதான் கிறிஸ்து. ஆதாம் எப்படியோ மனுவர்க்கத்துக்கு தலைவராக இருந்தாலும் அதுபோல கிறிஸ்துவும் புது சிருஷ்டிகளுக்கு தலைவராக இருக்கிறார். தேவனால் ரெண்டு பேரும் தேவனால் நியமிக்கப்பட்ட தலைவர்கள், ரெண்டு பேரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், ரெண்டு பேரும் தங்களுக்கு பின்னால் வருகிற எல்லாருக்கும் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடக்கிறது எல்லாரையும் பாதிக்கிறது, அவர்களுக்கு பின்னால் வருகிற எல்லாரையும் பாதிக்கிறது. கடைசியாக அவருடைய செயலின் பலனை அவர்களுக்கு பின்னால் வருகிற எல்லாரும் புசிக்கும்படியாக அவருடைய செயலின் பலன் இருக்கிறது. இந்த 5 ஒற்றுமையை முதலாக சொல்லிவிட்டு அதன் பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு பேருக்கு உள்ள வேற்றுமையை காண்பிக்கிறார். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இந்த வேற்றுமையில தான் மகிமையான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இதை காண்பிக்கும்படியாக 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 15ஆம் வசனம், ஆதாம் என்ன கொண்டு வந்தான்?
அதனுடைய வல்லமை என்ன, அதனுடைய பலன் என்ன, அதனுடைய பயன் என்ன? கிறிஸ்து என்னத்தை செய்தார், அதனுடைய பலன் என்ன, பலன் என்ன, அதனுடைய வல்லமை என்ன, அதன் மூலமா என்ன வருகிறது? ரெண்டுத்தையும் ஒப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், மீறுதலின் பலன் கிருபையின் பலத்துக்கு ஒப்பானது அல்ல. இப்ப வித்தியாசம் ஆரம்பிக்கிறார். இப்ப வித்தியாசத்தை கவனித்துக் கொள்ள சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் ஆதாமும் கிறிஸ்து, ஆதாம் அப்படியே அப்படிதான் கிறிஸ்து, ஆதாம் முதலாம் மனிதன், கிறிஸ்து கடைசி ஆதாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்லுகிறார், இதோட முடிஞ்சது, இனிமே உனக்கு வித்தியாசத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மீறுதலின் பலன், ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமை பாவம், அதனுடைய பலன் கிருபை வரம். அது யார் மூலமா வந்தது? கிறிஸ்துவின் மூலமா வந்தது. அந்த பலனுக்கு ஒப்பானதல்ல. கிறிஸ்துவும் ஆதாமும் இந்த 5 விஷயத்துல ஒப்பானவர்களா இருந்தாலும் அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து வந்த பலனுக்கும் கீழ்ப்படியே படிதலினால் வந்த பலனுக்கும் ரெண்டுத்தையும் ஒப்பிடாத. இது ரெண்டும் ஒப்பானது அல்ல. மீறுதலினால் வந்த பலனை விட இந்த கிருபை வரத்தின் பலன் அதிகமாக இருக்கிறது. இந்த 2 பேருக்கு அதுதான் வித்தியாசம். என்ன சொல்ல வரோம்? இதுதான் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கெல்லாம் இதுதான் எசன்ஸ். என்ன எசன்ஸ்? பாவம் 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 நான் சொன்ன மாதிரி பூச்சாண்டி காமிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? பாவம் பிடிச்சிரும் ஒண்ணு, பாவம் இழுத்துரும் ஒண்ணு, பாவம் ஒண்ணு எப்படி ஆகிக்கிறோம். பாவத்தை கண்டு விசுவாசி பயந்து நடுங்கி, ஐயோ பாவத்தில் எப்ப உள்ள போறோமோ, என்ன பண்ணுமோ, பாவம் நம்ம எப்படி மேற்கொள்ளுமோ, இப்படி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க நிலையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில வேதத்தின் சத்தியம் என்ன சொல்லுது? அந்த ஆதாம் செய்த அந்த மீறுதல், அதன் மூலமாக வந்திருக்கிற இந்த பாவம் என்கிற வல்லமை நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறது, நம்ம ஆட்டி படைக்கிறது. அந்த பாவம் என்கிற வல்லமை, அந்த வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற கிருபை வரத்தின் பலன் அதிகமாக இருக்கிறது. பாவத்துக்கே அவ்வளவு வல்லமை இருக்குன்னா, இயேசு சிலுவையில் மரித்து நமக்காக ரத்தம் சிந்து தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு நமக்காக இன்றைக்கு ஜீவிக்கிறாரு, நமக்குள்ள ஜீவிக்கிறாரு, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமே. அப்பொழுது பாவத்தின் பலன் இந்த பலனைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அது எம்மாத்திரம். இருக்கீங்களாங்க? நாம இதெல்லாம் இருக்கிறீங்க, இது எம்மாத்திரம். இத போது திருந்தா சபை என்னைக்கோ வெற்றிகரமான சபை ஆயிட்டு இருக்கும். இதை சொல்லியிருந்தா ஜனங்க முழிச்சிருந்திருப்பாங்க. இதை சொல்லியிருந்தா அதே இப்படியா விஷயம், எனக்குள்ள உலகத்தில் இருக்கிறவங்களோட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். பிசாசின் வல்லமையை காட்டிலும் இந்த இயேசுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. எனக்குள்ளாக இருக்கிற இந்த பாவத்தின் சக்தியை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை இப்படி என்று அறிந்து அந்த வல்லமையில விசுவாசி நடக்க ஆரம்பித்திருப்பான். விசுவாசி believer is today filled with sin consciousness. பாவ உணர்வினால் இன்றைக்கு விசுவாசி நிறைந்திருக்கிறான். உணர்வு எப்படி வருது? பாவ உணர்வு. பாவி 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 பாவின்னு பாட்டு பாடி பாவி 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 பாவின்னு பிரசங்கம் பண்ணி, பாவி 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 ஜெபம் பண்ணி, பாவி 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 பாவின்னு நம்பி விசுவாசித்து போற வர்றவங்கள பாவி பாவி பாவின்னு சொல்லி கடைசியில இவனுக்குள்ள என்ன உணர்வு இருக்குது? இப்போ பாவி என்கிற உணர்வு இவனை ஆட்டி படைக்குது. இல்ல கவனிங்க, பாவ உணர்வு இன்றைக்கு விசுவாசிகள் ஆட்டி படைக்குது. தான் பாவி 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 என்கிற உணர்வு. அது ஏன் ஆட்டி படைக்கணும்? அப்பேற்பட்ட போதனைகள். நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, ரத்தத்தால் கழுவப்பட்டவன், சுத்திகரிக்கப்பட்டவன், அவருக்கு சொந்தமானவன். அந்த உணர்வு எப்போ வருங்க? வெகு சில விசுவாசிகளே நான் பார்த்திருக்கேன் அப்பேற்பட்ட உணர்வு உள்ளவங்களை. ஏன்? அந்த உணர்வு போதிக்கப்படுகிறது கிடையாது. அந்த உணர்வை யாரும் சொல்றது கிடையாது. அந்த உணர்வை வச்சு மரத்தில் ஆணியை வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறதே கிடையாது. அதை அடிக்கிறதுக்காக தான் இந்த சபை இருக்குது. இங்க வரும்போதெல்லாம் அந்த ஆணியை வச்சு அடிக்கிறோம். நீதிமான் என்கிற உணர்வை ஊசி போட்டு ஏத்துறோம். நாம் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்னவா இருக்கிறோம்? நாம் என்னவா இருக்கிறோம்? பாவத்தின் பலனை காட்டிலும் இதனுடைய பலன் மிகுதியா இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தான் நாம் இருக்கிறோம். முதலாவது வித்தியாசத்தை காமிக்கிறார் பாருங்க. இப்ப முதல்ல சொல்லிட்டார், மீறுதலின் பலனை காட்டிலும் கிருபை வரனின் பலன். மீறுதலின் பலனையும் கிருபை வரத்தின் பலனையும் ஒப்பிடாதீங்க, அது ஒப்பானது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதுல வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் மீறுதலின் பலனை காட்டிலும் கிருபை வரத்தின் பலன் அதிகமானது என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார். எப்படி எனில், ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. இங்க பல வார்த்தைகளை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஒருவருடைய மீறுதலினாலே, மீறுதல் ஒண்ணு நமக்கு அப்படியே
குற்ற உணர்வு அங்கே ஏறுது இல்லையா? மீறுதல்னா ஒருவருடைய பாவம். மீறுதல் தான் பாவத்தை கொண்டு வந்தது. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அதை பற்றி தான் அப்படி வேதம் சொல்லுது. பாவம் வந்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? மரணம் பின்னாலே. அது பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி ஒன்னோட ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல மரணம், மரணம் இருக்குன்னா பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். சோ மீறுதல் பாவத்தை கொண்டு வந்தது. பாவம் மரணத்தை கொண்டு. மீறுதல் சொன்னா ஒரு செய்கை, ஏதோ ஒரு தவறை செய்தான் ஆதாம், அந்த புசிய கூடாது என்று சொன்ன கனியை பறித்து புசித்தான். அந்த மீறுதல் பாவத்தை உண்டு பண்ணினது. பாவம் மரணத்தை உண்டு பண்ணினது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம்னு. போய் வேலை செய்றீங்க. 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் வேலை செய்றீங்க. 31ஆம் தேதி என்ன பண்றாங்க? சம்பளத்தை கையில கொடுக்குறாங்க. சம்பளத்தை கொடுக்கும்போது இங்க வாப்பா, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குது, இந்த அதை வச்சு வேணா கொடுக்குறாங்க? கிடையாது. சம்பளத்தை கொடுக்கும்போது 31 நாள் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலன், உங்களுடைய குவாலிபிகேஷனுடைய, உங்களுடைய திறமையினுடைய, அதை வெளிக்காட்டி அதை வைத்து உழைத்ததனுடைய பலனை உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. அவங்க இறக்கப்பட்டு தரல, சும்மா தரல, வேலை செய்ததுக்கு சம்பளத்தை தருகிறார்கள். வேலைக்கு போறீங்க, சேர்றீங்க புதுசா வேலையில, 1ஆம் தேதி சேர்றீங்க. 1ஆம் தேதி சம்பளத்தை தர்றது கிடையாது. அட்வான்ஸா சம்பளம் தர்றது கிடையாது. அட்வான்ஸா சம்பளம் தந்தா நம்ம நாட்டில் எப்படி யோசிக்கிறாங்க? அப்புறம் என்னத்துக்கு வேலை செய்யணும்? அப்படி யோசனை அது. அதனால அட்வான்ஸே தர்றது கிடையாது. முதல்ல போனான்னு சொல்றான் 31ஆம் தேதி வாங்கிக்க சம்பளத்தை போ அப்படிங்கிறான். நம்ம 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 31 நாளும் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா யோசிச்சுட்டு கிடைக்கல. கிடையாது. ஆண்டவர் ஒண்ணு தர்றேன்னு வேதத்துல சொல்லிட்டாருன்னா அதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒரு கார்டு எதுக்கு அவருக்கு எழுதி போடுவோம், கொஞ்சம் வேகமா ஜெபம் பண்ண சொல்லுவோம். இங்க யாரோ ஒருத்தர் உபவாசம் பண்றாரு, அவருக்கு ஒரு கார்டை போட்டுருவோம், அவரும் சேர்த்து ஜெபம் பண்ணும். ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணா யாராவது ஒருத்தர் ஜெபம் அது குறைக்குமே. ஒரு அம்மாவை பார்த்தேன் இன்னைக்கு, அந்த அம்மா அப்படிதான் சொல்றாங்க, ஐயா நான் எல்லாத்தையும் எழுதி போட்டிருக்கேன் ஐயா கார்டு. என் மனைவி என் கூட வந்துட்டு இருந்துச்சு. நான் பேசாம வந்தேன். சரி இது ஒரு நாள்ல சொல்லி வழங்க போறது இல்ல, சரி ஜெபம் பண்ணிட்டு போவோன்ட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு. என் மனைவி அந்த அம்மாவை பார்த்து, ஏமா எல்லாரும் எழுதி போடுறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்டதே தருவாரு அப்படின்னு சொல்லுது என் மனைவி. சரி சரி வா, இதெல்லாம் சொல்லி வழங்காது, இப்ப சொல்லி வழங்காது, நம்ம சபையை சார்ந்த லேடி இல்ல, அது சொன்ன அதா இருந்தாலும் சொல்லலாம் கொஞ்சம். இது யாரோ இதுக்கு போய் 1 மணி நேரம் உபதேசம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம சொன்னாலும் அதுக்கு வழங்காது. இது எல்லாத்துக்கும் லெட்டர் போடுற விவகாரத்துலேயே பிஸியா இருக்குது, பிரசங்கெல்லாம் கேட்கறதுக்கு பிஸி இல்ல. சரி வா போலாம். அப்ப அந்த அம்மா சொல்லுது, அப்படி இல்லம்மா நான் எல்லாருக்கும் போடுறது எதுக்குன்னா ஒரு 10 இடத்துல போட்டா யாராவது ஒருத்தருக்காவது கேட்பார்ல ஆண்டவர். எப்படி இருக்கு பாருங்க, லாட்டரி விளையாடுறாங்க. ஜபத்தை லாட்டரி ஆக்கி, லாட்டரிய ஜபத்தோட பண்ணி இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படி மாறி இருக்குது. இப்போ 10 பேருக்கு எழுதி போட்டா யாராவது ஒருத்தருக்கு வேலை செய்யுமா? அவ்வளவு பெரிய விசுவாசம். இவங்க சபைக்கு போய் 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 பிரசங்கம் கேட்டு 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 கத்தரை ஆராய்ச்சி 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 விசுவாசம் வளர்ந்த நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். 10 பேருக்கு எழுதி போட்டா யாராவது ஒருத்தர் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட விசுவாசிகள் இங்க இருக்கிறவங்க யாரும் இருக்கக்கூடாது. 10 பேருக்கு எழுதி போட வேண்டியதில்லை. நான் தேவனிடத்தில் நேரா போய் கேட்டா அது கண்டிப்பாக வேலை செய்யும். அதை விட பெரிய சத்தியம் கிடையாது. அது தெரியலன்னா அப்புறம் விசுவாசியே கிடையாது. அது எப்பேற்பட்ட உடை உடுத்திருக்கலாம், எப்பேற்பட்ட ஜட பின்னி இருக்கலாம், இதை விட்டு அதை விட்டேன்னு சொல்லலாம். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் அங்க நடந்துட்டு வந்தேன், தேவதூதனை பார்த்தேன்லாம், தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன்லாம், எனக்கு அது உண்டு இது உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு, எனக்கு வெளிப்பாடு உண்டுன்னு சொல்லலாம். சரியான ஆவிக்குரிய விசுவாசியே கிடையாது. நான் ஜெபம் பண்ணா எனக்கு கிடைக்கும் தெரியற அந்த அளவுக்கு ஒரு அறிவுள்ள விசுவாசியா இல்லைன்னா ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ச்சி இல்லாத விசுவாசி. அந்த விசுவாசி போதனை கேட்கணும் போதே மற்றவங்க போதிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த காரியத்தை 10 பேருக்கு எழுதி போடு. இருக்கிறீங்களா? பாவத்தின் சம்பளம் வரணும். சம்பளம் கிடைக்கும் நமக்கு நிச்சயமா தெரியுது. 31 நாள் நம்ம அவதிப்படுறதில்லை, கொடுப்பானோ கொடுக்க மாட்டோம், கண்டிப்பா கிடைக்கும். தேவன் சொல்லிட்டார், பாவம் என்றைக்கு உலகத்தில் பிரவேசித்ததோ அதனுடைய சம்பளம் நிச்சயமா மனுஷனுக்காக காத்துட்டு இருக்கிறது. பாவத்தில் மனுஷன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு
மரணம் என்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்த போது மரணம் பிரவேசித்து விட்டது. அந்த மரணம் எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவன் அறிவித்து விட்டார். சம்பளம், அது சம்பளம் சொன்னா வேலை செய்து பெற்றுக் கொள்கிறது. ஆனா அந்த கிருபை வரம் ஃப்ரீ கிஃப்ட். சம்பளம் ஒரு பக்கம், ஃப்ரீ கிஃப்ட் இன்னொரு பக்கம், ரெண்டையும் ஆப்போசிட் படுத்துறார். ஒரு பக்கம் சம்பளம் பெற்றுக் கொள்கிறோம், இன்னொரு பக்கம் ஃப்ரீ கிஃப்ட். சம்பளம் பெருசா, ஃப்ரீ கிஃப்ட் பெருசா? சம்பளம் பெருசா, கிருபை வரம் பெருசா? கிருபை வரம் தாங்க பெருசு. கிருபை வரம் தான் பெருசு, சம்பளம் பெருசு அல்ல. சம்பளத்தை விட சும்மா கிடைக்கிற இந்த தேவனுடைய கிருபை வரம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற கிருபை வரம் சம்பளத்தை விட பெருசானது. இந்த பாவம் நமக்கு கொண்டு வந்த சம்பளமாகிய மரணத்தை காட்டிலும் இயேசு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நமக்காக காயப்பட்டு தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக வருகிற கிருபை வரம் மிகவும் பெரியது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சரி. இரண்டாவது, ஆங்கிலத்தில் மச் மோர் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த பகுதியில் 15ஆம் வசனத்தில், இங்க தமிழ்ல உபயோகப்படுத்தப்படவில்லை. 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அதிக நிச்சயமாமே என்று கடைசியில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டு மொத்தமா சேர்த்து 17ல உபயோகப்படுத்திட்டாங்க. ஆனால் ஆங்கில வேதாந்தத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் வந்துகிட்டே இருக்கும் மச் மோர், மச் மோர், மச் மோர்னு. அதுதான் ஒரு கீ. அங்க மச் மோர்ன்றது எதை காண்பிக்கிறது? ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக வந்த பலன் எவ்வளவு இருக்கிறது, அதை விட அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு கிருபை வரம் அதிகமா இருக்கிறது என்று காண்பிக்கிற வார்த்தை தான் அந்த மச் மோர் என்கிற வார்த்தை 15ஆம் வசனத்திலே ஆங்கிலத்தில் இருக்கிறது. இங்க தமிழ் பாஷை நட அந்த மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் சொல்லாம சிக்கனப்படுத்தி கடைசியில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சிக்கனப்படுத்தவே கூடாது. இது திருப்பி சொல்றது நல்லது. இதுல சிக்கனம் பார்க்க கூடாது. அதை எப்படியே பார்த்துட்டாங்க. ஆனா நான் விட போறது இல்லை, சிக்கனம் இல்லாம சொல்லிடுறேன். என்ன சொல்லுகிறார்? ஒருவனுடைய மீறுதலாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அதிக நிச்சயமாய் அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. அதிக நிச்சயமாய் அல்லது இன்னும் அதிகமாய். அந்த அதிகமாய் என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்திட்டாங்க. அதிக நிச்சயமா என்று 17 இருக்கிறது. அதிகமா என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அதிகமா என்று சொன்னால் அது அவ்வளவு சரியா வரல. அதிகமா கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மச் மோர், ரொம்ப அதிகமா, மிக அதிகமாய், ஏராளமாய். ஆதாமுடைய பாவத்தினாலே வருகிற பலனை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற கிருபை பலன் அதிகமாய் இல்ல, அதிக நிச்சயமாய், இன்னும் அதிகமாய், அதிகமாய் பெருகி இருக்கிறது என்கிற அர்த்தத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதத்திலே அது அதிகமாய் பெருகி இருக்கிறது? ஆதாம் மூலமாய் வந்த பாவத்தின் பலனை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த கிருபையும் ஈவின் பலனும் எவ்வளவு அதிகமாய் பெருகி இருக்கிறது, எந்தெந்த விதத்தில் அதிகமாய் பெருகி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, பல விதங்கள் அது பெருகி இருக்கிறது. முதலாவது சொல்றேன். முதலாவது, ஆதாம் பாவம் செய்த போது நம் பேர்ல வந்த அந்த பாவமும் மரணமானது மனுஷனாகிய ஆதாம் செய்த கிரியையினாலே வந்து கிடைத்த பலன். ஆதாம் ஒரு மனுஷன், அவன் செய்த கிரியையினாலே பாவம் மரணம் வந்து நம்மை தொற்றிக் கொண்டது, பிடித்துக் கொண்டது, ஆட்கொண்டது. ஆனால் இயேசுவின் மூலமா வருகிற கிருபை சொல்லும் போது இயேசு வந்து மனுஷன் அல்ல. இயேசு மனுஷனாய் பிறந்தார், மனுஷனாய் அவதரித்தார், 2000 ஆண்டுகள் முன்பாக உலகத்தில் பிறந்தார், கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார், மனுஷனாய் வந்தார். ஆனால் அவர் வெறும் மனுஷன் அல்ல, அவர் தேவன் மனுஷ உருவிலே வந்திருக்கிறார், மனுஷனாக வந்திருக்கிறார். அவர் வெறும் மனுஷன் அல்ல. மனுஷன் தான் வெறும் மனுஷன் தான் சொல்லிட்டா நாம் பெரிய பொய்யை பிரசங்கிக்கிறவர்களாக ஆயிடுவோம். எல்லா மனுஷருக்கும் இயேசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அது என்னவென்றால், இயேசு வெறும் மனுஷர் அல்ல, அவர் தேவனாய் இருந்து மனுஷனாய் வந்தவர். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே பாடிடக்கூடாது. பாடினா கூட பரவாயில்ல, இதுதான் பர்த்டே நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். இயேசு பிறந்தாருங்க,
இயேசு பிறந்தாருன்னா அநேகம் பேருக்குள்ள என்ன தவறான என்ன உண்டாயிருது, 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்தாரு போல இருக்காரு, அப்புறம் 33 வருஷம் பொறுத்து செத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்தார், உலகத்திலே உதித்தார், பிறந்தார். விட இந்த உலகத்திலே அவர் ஜனிப்பிக்கப்பட்டார், உலகத்தில் நுழைந்தார் மனுஷனாக, அவ்வளவுதான் ஒழிய 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் பிறக்கல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவர் இல்ல, அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன் மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்தவர். மனுஷன் செய்த கிரியையே இவ்வளவு பெரிய பலனை, பாவத்தையும் அதன் மூலமாக மரணத்தையும் கொண்டு வந்து நம்மை ஆளும்படியாக அது செய்யுமானால், தேவன் செய்கிற கிரியை, ஹலோ, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர், ஆதி முதல் அந்தமும் அவரே. கர்த்தர் தேவன் செய்கிற கிரியையின் மூலமாக வருகிற பலன், மனுஷன் சாதாரண மனுஷன் செய்கிற பாவத்தின் மூலமாக வருகிற பலனை காட்டிலும் அதிகமான பலனை தருமா தராதா? எத்தனை பேர் இருக்கீங்க? நல்ல லைட்டை போட்ட மாதிரி இருக்கணும். போக 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 இப்படியே விளக்கிட்டு போய் 5ஆம் அதிகாரம் முடிகிறப்ப 6ஆம் அதிகாரம் முடிகிறப்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும். இதை விளங்கிட்டா ஒரு சாதாரண மனுஷன், இந்த உலகத்தில் பிறந்த மனுஷன், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், அவன் செய்யற கிரியில அவ்வளவு வல்லமை இருக்குதுன்னா, அவன் செய்யற கிரியை இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை பிறப்பிக்குது, பாவத்தையும் மரணத்தையும் பிறப்பிக்குதுன்னா, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து பிராயச்சித்தம் செய்தார் என்றால், அந்த கிரியை இன்னும் எவ்வளவு அதிக வல்லமையை பிறப்பிக்கும், எவ்வளவு அதிக பலனை பிறப்பிக்கும் என்று எண்ணி பாருங்கள். அந்த விதத்திலே அதிகம். எது அதிகம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு கிருபை வரும், ஆதாமின் பாவத்தின் மூலம் வருகிற பலனை காட்டிலும் அதிகம். இன்னொரு விதத்தில் அதிகம். அது எந்த விதத்தில்? மரணத்துக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் ஆதாமின் மூலமாக வருகிற பாவத்துக்கும் மரணத்துக்கும், பிறகு இயேசுவின் மூலமாக வருகிற ஜீவனுக்கும் வித்தியாசமா இருக்கிறது. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எண்ணி பாருங்கள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. இருள் இருக்குது, வந்து லைட்டை போடுறோம், லைட்டை போட்ட உடனே எந்த இருளும் ஐயோ நான் இன்னைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு போறாப்புல இல்ல அப்படின்னு சொல்லுதா? கிடையாது. இருள் போயே ஆகணும். வெளிச்சத்துக்கு முன்னால பேசவே முடியாது. வெளிச்சம் வந்த உடனே இருள் தானா வெளியே போயிடணும். வெளியேட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும் இருள், இங்க இருக்காது. இருளுக்கு ஒளிக்கு சம்பந்தம் கிடையாது. ரெண்டுத்துல ஒண்ணுதான் இருக்க முடியும். ஜீவனும் மரணமும் அப்படிதான். பெரிய எதிர்சக்திகள். எதிர்சக்திகள் ஈக்குவல் பவர்ஸ் கிடையாது, சமமான சக்திகள் கிடையாது. மரணம் ஒரு சக்தி, ஜீவன் ஒரு சக்தி. மரணம் என்ற சக்தியை காட்டிலும் ஜீவன் அதிக மடங்கு பலனுள்ள ஒரு சக்தி. அந்த விதத்திலே ஆதாம் பிறப்பித்தது மரணம், அவனுடைய பாவம் கொண்டு வந்தது மரணம். அதுக்கு ஒரு சக்தி உண்டுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த கிருபை வரம் ஜீவனை பிறப்பிக்கிறது. அந்த ஜீவனுக்கு மரணத்தை காட்டிலும் அதிக வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன். நமக்குள்ள என்ன இருக்குது? மரணம் என்கிற சக்தி இல்ல, இப்போ என்ன சக்தி இருக்குது? ஜீவன் என்கிற சக்தி. ஆதாமுக்குள்ள நாம் இருந்தபோது மரணம் என்கிற சக்தி நம்ம ஆண்டு கொண்டிருந்தது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கும்போது என்ன சக்தி ஆண்டு கொண்டிருக்குது? ஜீவன் என்கிற சக்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் ஆதாமின் மூலமாய் வந்த பாவம் மரணத்தின் பலனை காட்டிலும் இயேசுவின் மூலமாய் வந்த கிருபை ஈவின் பலன் அதிகம். இன்னொரு விதத்தில். எந்த விதத்தில்? பாவம் மரணம் என்பது தேவன் நியாயாதிபதி, நியாயம் தீர்க்கிறவர். பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்தா நீ சாவன் சொன்னார், சொன்ன பிறகு அவர் அதை மாற்ற மாட்டார். ஏன்னா அவர் நியாயமானவர், நீதி உள்ளவர் கர்த்தர் அவர், இல்லையா? நீதியை செய்து ஆகணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகம்னா சரி பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையவே விட்டு போய் அழுகிறதோ இவர்கிட்ட போய் கூப்பாடு போடுறதோ அதெல்லாம் ஒண்ணும் செல்லாது. எது ஒண்ணுதான் செல்லும், அவர் சொல்ற வழியில வந்தாதான் செல்லும். ஏன்னா அவர் தேவன், அவர் நீதி உள்ளவர். இப்படிதான் செய்வார், இப்படிதான் செய்வார். அவர் வேற அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நீதி உள்ளவராக இருக்கு. அப்படின்னா என்ன சொன்னார்? பாவம் செய்த நீ சாவேனார். பாவத்தின் சம்பவம் மரணம் என்று சொன்னார். அது தேவனுடைய நீதியின் செயல். நீதியின் மூலமாக தான் மனுஷன் பாவம் செய்த போது மரணத்தை அடைந்தான். அது தேவனுடைய நீதியிலிருந்து வருகிற தண்டனை. நீதியிலிருந்து வருகிற தண்டனை அவ்வளவா இருக்குமானால் தேவனுடைய
குணாதிசயம் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நீதிபரராக இருக்கிறார், நியாயம் தீர்க்க அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் அன்பா இருக்கிறார் என்பது அவருடைய சுவாபம். நீதி என்பது அவருடைய சுவாபம் கிடையாது, அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை. எல்லாருக்கும் சிரிச்சித்தபடினாலே எல்லாத்தையும் நியாயம் தீர்க்க வேண்டியது அவருடைய கடமையா இருக்கிறது, அது வேற. அன்பு என்பது அவருடைய கடமை கிடையாது, அவருக்கு உள்ள இருக்கிற தன்மை. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய கடமையாகிய நீதி அவர் செய்யும் போது அதன் மூலமாக பாவமும் மரணமும் மனுஷனுக்குள்ள பிரவேசிக்குது என்று சொன்னால், அவனை அதை ஆட்கொண்டு இப்படியே மனுஷன் தண்டனைக்குள்ள விடப்படுகிறான் சொன்னால், அவர் அன்போடும் மன உருக்கத்தோடும் இரக்கத்தோடும் செயல்படும் போது, தன்னுடைய சுவாபத்தினால் அவர் இயங்கும் போது, கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தின அவருடைய அன்பை நாம் காணும்போது, அந்த அன்பினால் ஏற்படுகிற பலன் அவருடைய நீதியினால் ஏற்பட்ட பலனை விட இருக்கிறீங்களாங்க? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரிஞ்சவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். நல்ல காலம் புரியுது. எத்தனையோ ஆயிரம் கொடுத்து வேதாம் பள்ளியில போய் படிச்சா கூட இது புரியணும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. இங்க சும்மா சொல்லி தரோம். ஹலோ, இருக்கிறீங்களா? இங்க ஃப்ரீ. எல்லாருக்கும் இலவசம். இது அவருடைய நீதி என்பது அவருடைய கடமை. அந்த கடமையின் அவர் செய்து மனுஷனை பாவத்துக்கு அவர் தண்டித்து விடும்போது பாவம் மரணம் அவனை ஆட்கொண்டுகிறது. அவர் அன்பினால கிரியை செய்யும் போது இந்த நீதியின் கிரியை விட அன்பு இன்னும் எவ்வளவு மிகுந்த பலனை உண்டாக்கும், அதிகமான பலனை உண்டாக்கும் என்று கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது இன்னொரு விதத்தில் அதிகம். அது என்ன? ஆதாம் என்னவா இருந்தானோ பாவம் செய்யறதுக்கு முன்னால, அந்த நிலைக்கு நம்ம இயேசு கொண்டு வந்து விடவில்லை, அதை விட இன்னும் அதிகமாக செய்திருக்கிறார். அந்த அர்த்தத்திலேயும் இன்னும் அதிகமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆதாம் பாவம் செய்தான், விழுந்து போனான், கெட்டு போனான், இயேசு வந்தார், அவரு சிலுவையில மரித்து எல்லாம் பண்ணி ஆதாம் முன்ன எப்படி இருந்தானோ அதே மாதிரி நம்மளையும் இப்ப வச்சுட்டு போயிட்டாரு. கிடையாது. இங்கதான் விஷயமே இருக்குது. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால என்ன நிலையில இருந்தானோ அதை விட இன்னும் அதி உன்னத நிலையில நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைத்திருக்கிறார். இதை நான் பின்னாடி வளர்க்க போகிறேன். அதாவது ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் ஆதாமின் வீழ்ச்சியினால் ஏற்பட்ட சாபங்களுக்கும் மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம ரட்சித்த போது ஆதாம் இருந்த ஆதி நிலையில கொண்டு போய் தேவன் நம்மை வைக்கிறது இல்ல, அதை விட அதிகமான உன்னதமான நிலையில கொண்டு போய் தேவன் வைக்கிறார். இதை பின்னால வளர்க்கிறேன், அதை அப்படியே வைப்போம், பின்னால கொஞ்ச நேரம் பொறுத்து வருவோம். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபை. இந்த வார்த்தைகள்லாம் எதை விளக்குகிறது? ஆதாமின் மூலமாக பாவம் மரணம் என்று வந்தது, அந்த பலனை காட்டிலும் இயேசுவின் மூலமாக வந்த கிருபை ஈவு, இதனுடைய பலன் அதிகம் என்பதை விளக்குகிறதுக்கு பல வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஒன்னு மீறுதல், இன்னொன்னு மச் மோர் அதிகம் அல்லது அதிகமாய், இன்னொன்று கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை என்றால் என்ன என்று கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். தேவனுடைய கிருபை என்றால் தகுதியற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனுடைய தன்மை. வேதம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களா இருந்தபோது, நாம் அக்கிரமக்காரர்களா இருந்தபோது, நாம் பாவிகளா இருந்தபோது, நாம் தேவனுக்கு விரோதிகளா இருந்தபோது அவர் நமக்காக வந்து மரித்தார். அவர் அங்கிருந்து பார்த்து, ஓஹோ கொஞ்சம் நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அங்க பிரசவாகத்துல, அவங்க எல்லாம் இந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப யோகியமான ஆட்கள், அவர்கள் யோகியமா இருக்கிறதுனால அவர்கள் இடத்துல போய் நான் ஐக்கியம் வச்சுக்கிறேன்னு சொல்லல இல்லையா? எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ஒரு பாஸ்டர், அவர் சொல்லுவார், மற்ற ஆட்களோட ஐக்கியம் வைக்கிறத பற்றி சொல்லுவார். ரொம்ப வேடிக்கை, அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். அவர் சொல்ற, முதல்ல யோக்கியம் பிறகு ஐக்கியம். முதல்ல யோக்கியம் பிறகு ஐக்கியம், யோக்கியமான ஐக்கியமான போன்றுவார். அது கரெக்ட் தான். ஆனா தேவன் அப்படி பண்ணிருந்தாருன்னா நம்ம என்ன ஆகுறது பாருங்க. தேவன் முன்ன கீழே பார்த்து முதல்ல யோகியம் அப்புறம் தான் ஐக்கியம், நீ யோகியமா நடந்துக்க, யார் யார் யோகியமா இருக்கிற பார்க்கலாம், அவனுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லல. அவர் அங்கிருந்து பார்த்தார், எல்லாரும் தேவனற்றவர்களாய், பாவிகளா, அக்கிரமக்காரர்களாய், பலனற்றவர்களாய், இந்த பாவத்திலிருந்து மீள முடியாம இந்த சாக்கடையில மாட்டிக்கிட்டு
அவதிப்பட்டுக்கிட்டு நாரி கொண்டிருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தூக்குறேன், உன்னால செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியுது, உன்னால இது மேல முடியாது, ஆகையால் நான் எல்லாவற்றையும் செய்யறேன் என்று அப்படி தூக்கினார். அதுதான் தேவனுடைய கிருபை. இந்த கிருபை தான் இந்த கிருபை வரம் அல்லது ஈவு. கிருபையினாலே வர ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலதான் அந்த ஈவு வருகிறது. The gift of salvation comes by the grace of God. இந்த கிஃப்ட்டுக்கும் வேஜுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, வேஜ் என்றது நாம் செய்த கிரியைக்கு தக்க பலன். கிஃப்ட் தேவன் செய்த கிரியைக்கு கிரியின் மூலமாக உண்டாகிற பலன். நல்ல கவனிங்க, நீங்க செய்யற கிரியின் மூலமாக உண்டாக நீங்க சம்பாதிக்கிற பலன் தேவன் இயேசுவின் மூலமாக சிலுவையில செய்து முடித்தாரே அந்த பலனுக்கும் அதிகமாக இருக்குமா? என்னங்க ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சா? நீங்க அந்த உலகத்தில் செய்கிற கிரியையினுடைய பலன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கல்வாரி சிலுவையில செய்து முடித்தாரே அதனுடைய பலனை விட உங்க கிரியின் மூலமாக வர பலன் அதிகமா இருக்குமா? கிடையாது. இது மனுஷனுடைய செயல், சாதாரண மனுஷனுடைய செயல். அது யாருடைய செயல்? தேவனுடைய செயல். சம்பளம் நீங்க வேலை செய்ய சம்பாதிக்கிறது. ஈவு யார் வேலை செய்யறது மூலமா வந்தது? தேவன் கொடுக்கிற ஈவு. அவர் கை இவ்வளவு பெருசுங்க. உங்க கையை வச்சு 4 அட்டூழியம் தான் செய்ய முடியும். அவர் கையை வச்சு அப்படியே ஆசீர்வச்சு அப்படியே நீதிமான் ஆக்குகிறார். அப்பேற்பட்ட கை அது. ஹலோ, இருக்கிறீங்களா? இன்னொன்று சொல்லுகிறார் இங்க, அது அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறதா. எது? இந்த கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அந்த வார்த்தை பெருகி இருக்கிறது என்ற வார்த்தையை பாருங்க. பெருகி இருக்கிறது. அதிகமாய்னா மச்சுமோருக்கு ஈக்குவலா போட்டாங்க. அதை அதிகமாய் சொல்லணும், பெருகி போட்டாங்க. பெருகி இருக்கிறது. பெருகி இருக்கிறதுனா அபவுண்ட்ஸ். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை abundant, அபவுண்ட்ஸ் என்கிற வார்த்தை வருகிறது. 17ஆம் வசனத்திலும் அது வருகிறது, பெருகி இருக்கிறது என்கிறது. 20ஆம் வசனத்திலும் அது வருகிறது. 20ஆம் வசனத்திலே 17ஆம் வசனத்தில் வாசிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் மீதியான கிருபையின் என்னது பரிபூரணம், எல்லாம் சொல்லுங்க, பரிபூரணம். பரிபூரணம் தான் abundance of grace. கிருபையின் பரிபூரணம். கிருபை சும்மா லேசா கொஞ்சம் கிடைக்கிறது இல்ல, துளி துளியா விழுகிறது இல்ல. கிருபை எப்படி வருது? ஏராளமாய் தாராளமாய் வருகிறது, பெருகுகிறதா. கிருபையின் பரிபூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் பார்ப்போம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. எது அதிகமா பெருகுங்க? பாவத்தை விட எது அதிகமா பெருகுகிறது? கிருபை அதிகமாய் பெருகுகிறது. இதைத்தான் சொல்லாம விட்டாங்க எத்தனையோ வருஷங்களாக. பாவம் பெருகுது, பாவம் பெருகுது, பாவம் பெருகுது. நாங்க கிருபை பெருகுதுன்னு வேதத்தில் இருக்குது. அதை விட அதிகமா கிருபை பெருகுதுன்னு. இந்த கிருபை எவ்வளவு அதிகமா பெருகுது சத்தியத்தை சொல்லாதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயமே இல்லை. ஏன்னா இந்த கிருபை பெருகுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த கிருபையில நடக்கிறதுக்கு. பாவம் பெருகுது, பாவம் பெருகுதுன்னு பாவம் பெருகிடுச்சு மனசுல, என்னுடைய எண்ணத்துல பெருகிடுச்சு. நாங்க இந்த பாவத்துக்கு பயந்து இந்த பாவத்துக்கு வாழ்ந்து இந்த பாவத்திலே ஜீவிச்சோம். கிருபை பெருகுது, பாவத்தை விட அதிகமாய் பெருகுது. கிருபை பெருகிற இடத்துல, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகுது என்று சொல்லும் போது அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற சக்தி இந்த கிருபையின் சக்திக்கு உண்டு என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. பெருகுகிறதா? அந்த பெருகுகிறது என்கிற வார்த்தை இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் கிருபை வரத்தின் ஈவு எவ்வளவு அதிகமா இருக்கிறது. ஆதாமின் மூலமாக வந்த பாவத்தின் மரணத்தின் சக்திக்கு எவ்வளவு அதிகமா இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்கிறது. பவுல் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அவரிடத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம் என்று. கிருபையின் மேல் கிருபைனா கிருபை அது மேல புரண்டோடிட்டு அலமாய் ஒண்ணு பின்னால் ஒண்ணு வந்து கொண்டே இருக்கிறது, அதிகமா வந்து கொண்டிருக்கிறது. கிருபையின் பெருக்கத்தை பற்றி சொல்லுகிறார். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று அப்படியா சொல்லுகிறார். இந்த கிருபையை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம். கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், பாவிகளா இருக்கும் போதே அல்லது தகுதியற்றவர்களா இருக்கும் போது தேவன் மனுஷனுக்கு பாராட்டுகிற அன்பு, இரக்கம், இவைகளை தான் கிருபைன்னு சொல்லுகிறோம்.
இறக்கம் என்ன அன்பை காண்பித்தார்? அனைவரும் நினைக்கிறார்கள் தேவன் பாவியா இருக்கும்போது மனுஷனை மன்னிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி. வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் தேவனுடைய கிருபையை காட்டுகிறது கிடையாது. கிருபையின் ஒரு சின்ன துளி தான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு நமக்கு அவசியம். பாவம் மன்னிக்கப்படலன்னா அப்புறம் நம்ம தொலைஞ்சோம். பாவ மன்னிப்பு அவசியம். ஆனா பாவ மன்னிப்பு ஒரு சிறிய காரியம் தான். அதை தான் பெருசாக்கிட்டாங்க கிறிஸ்தவத்துல. பிசாசு பாருங்க, சத்தியத்தை மனுஷனை ஏமாத்துறான். சத்தியத்தை என்ன பண்றான்? முழுசா கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்றான்? கொஞ்சமா கொடுக்குறான். நான் இன்னைக்கு கொடுக்கறது வந்து ஃபுல் காஸ்பிள். எல்லாரும் சொல்லுங்க ஃபுல் காஸ்பிள். ஃபுல் காஸ்பிள்னா வேற என்னமோ நினைச்சிருக்காங்க. அது இல்ல ஃபுல் காஸ்பிள், இது இல்ல ஃபுல் காஸ்பிள். ஃபுல் காஸ்பிள் எது? ஃபுல்லா சொல்றது. சாத்தான் எதெல்லாம் மறைச்சு பல கோயில்கள்ல பாருங்க, பாரம்பரியமா அந்த கோயில்ல பாவ மன்னிப்பை பெருசாகிட்டான். பாவ மன்னிப்பு ஒண்ணு கிடையாது, சின்ன மேட்டர் அது. இந்த கிருபையின் ஒரு துளிதான் பாவ மன்னிப்பு. அதைத்தான் பெருசு மாதிரி ஆகிட்டான். வெறும் பாவ மன்னிப்பையா கொடுத்திருக்கிறார் தேவன். வெறும் பாவ மன்னிப்பை அல்ல, அதற்கும் மிக அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆதாம் பாவம் செய்யும் முன்னாலே என்ன நிலையில இருந்தானோ அதை விட அதி உன்னத நிலையிலே மனுஷரை கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது வெறும் பாவ மன்னிப்பு கிடையாது, அது அதற்கும் மேலானது. ஆதாம் எப்படி இருந்தான்? தேவனுடைய சாயல்ல இருந்தான், அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டான். He was in a state of innocence. அவன் அறியாமையிலே வாழ்ந்தான். அதாவது அறியாமைன்னு சொன்னா முட்டாள்தனம் அல்ல, பாவத்தை அறியாதவனாய், பாவ சுபாவம் இல்லாதவனாய், பாவம் செய்யாதவனாய், ஒரு இன்னசென்ட்டாக அவன் வாழ்ந்தான். கபடற்றவனாக இன்னசென்ட்டாக அவன் வாழ்ந்தான். ஆனா நமக்கு அதை விட இன்னும் அதிகமான உன்னத நிலை கிடைத்திருக்கிறது. அது என்ன? ஆதாம் வந்து வாழ்ந்த போது அவன் இன்னசென்ட்டா வாழ்ந்தாலும், பாவம் இல்லாமல் இருந்தாலும், பாவ சுபாவம் இல்லாமலும் அவன் ஒரு ப்ரொபேஷன் மாதிரி அவன் வாழ்ந்த ஒரு காலம். வீழ்ச்சிக்கு முன்னால, பாவத்தில் அவன் விழுறதுக்கு முன்னால வாழ்ந்த காலம் வந்து அவன் ஆண்டவர் ப்ரொபேஷன்ல வச்ச மாதிரி காலம். அவனை வச்சுட்டு பாக்குறாரு ஆண்டவர், இவன் விழ போறானா இல்ல நிக்க போறானா. ஜெயில இருந்து ப்ரொபேஷன்ல விட்டா என்னன்னு பாக்குறாங்க, எப்படி ஒழுங்கா நடந்துக்கிறானா இல்லையா. இவன் எப்படி நடக்கிறான்? நன்னடக்கையை பார்ப்போம், இவனை வெளியே விட்டு பார்ப்போம், 2 வாரம் லீவு விட்டு பார்ப்போம், ஒழுங்கா நடந்து வர்றானா இல்ல அங்க யாராவது அடிச்சுட்டு அங்க யாராவது வெட்டிட்டு வர்றானா. இவனுடைய நடக்க எப்படி இருக்குது? இஸ் ஆன் ப்ரொபேஷன். அவன் கண்காணிக்கப்படுகிறான். அவன் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவன் விழுவானா விழமாட்டானா என்கிற நிலையில அவன் இருந்தான். ஆதாம் அப்படிதான் இருந்தான். ஆனா நாம் அப்படி ப்ரொபேஷன்ல கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோமா? நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறோம். தேவன் நம்ம பார்க்கும்போது சரி பார்க்கலாம், சாமி சொல்லுகிற இவர் விழுகிறாரா விழ மாட்டாரா, இவர் விழுந்து போற பிரசங்கியாரா ஆவாரா இல்ல விழாம நிக்கிற பிரசங்கியாரா இருப்பாரா. தேவன் என்ன பார்க்கும்போது அப்படி பார்க்கறது இல்லைங்க. அவர் பார்க்கும்போது சாம் செல்லவரையா கிறிஸ்துவுக்குள் அவன் இருக்கிறான். கிறிஸ்துவ தானே நான் விழுறதுக்கு. ஹலோ, இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஸ்தானம் ஆதாமுக்கே இல்ல. ஆதாமே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்ல. அவன் கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, வெளியேதான் இருந்தான். அவன் தேவன் அவனோட ஐக்கியம் கொண்டார், அவன் பேசினார், உலாவினார், எல்லாம் பண்ணார். பாவம் இல்லாத இருந்தான், பாவம் செய்யாம இருந்தான், இன்னசென்ட் ஸ்டேட்ல இருந்தான். ஆனா நாம அதை விட அதிகமா இருக்கிறோம். தேவனுக்கு வெளியே நாம் தேவனுக்கு உள்ள போயிட்டோம். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இருக்கிறீங்களாங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க? இன்னைக்கு தேவன் உங்களை பார்க்கும் போது ஆதாம பார்த்தா பாருல, எப்ப விழ போறாங்க, இன்னைக்கா நாளைக்கா, அப்படி கிடையாது. அநேக விசுவாசிகள் இன்றைக்கு தங்களுடைய ஜீவியத்தை அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கா நாளைக்கா தெரியல பிரதர், ஒரே சோதனையா இருக்குது, பிசாசினுடைய சோதனை. நான் இன்னைக்கு விழுவணும், நாளைக்கு விழுவணும், இதை முதல்ல மாத்தணும். என்னைக்கு விழ மாட்டீங்க. இயேசுவுக்குள்ளே இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்கிற எண்ணம் மேலோங்கி நிற்குமானால், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்கிற எண்ணம், பாவ உணர்வை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்கிற உணர்வு ஓங்கி இருக்குமானால் நீங்க விழுவீர்கள் என்ற பேச்சே இருக்காது. எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்னதுல வளரும் போது இந்த பேக் ஸ்லைட் ஆற கிறிஸ்தவங்களுக்கு ஒரு தனி பிரசங்கம் நடக்கும், பின்மாத்த கிறிஸ்தவர்களுக்கு. அதுல பாருங்க, முக்காவாசி பேர் பின்மாத்தத்துல தான் போனோம். முதல்ல போறது, மனம் திரும்புறது, வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறது, ஆண்டவருக்காக போறது, 4 நாள் தை 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 தைன்னு குளிச்சுட்டு 5வது நாள் பின்மாத்தம். இதுதான். ஏன்னா அதுக்கு மேல போறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கு மேல யாருன்னா சறுக்கும். அது உபதேசம். அப்படி உபதேசம் எப்படி? நான் சொன்னேன் இல்லையா, கிரீசி போல், எண்ணெய் தடவன கம்பம், அதுதான் உபதேசம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா என்ன சொல்றாங்க? இதை செய்யாது, அதை செய்யாது, அதை செய்யாம இருக்கு பார்க்கலாம், நீ அதை பார்க்காம இருக்கு பார்க்கலாம், நீ இப்படி உடுத்தி பாரு பார்க்கலாம், நீ இதை கழட்டு பார்க்கலாம், அதை செய்ய
எல்லாம் போனோன்னு பெரிய அதை செய் இதை செய் இதை பண்ணாத இது பண்ணு இப்படின்னு 1008 ரூலை போட்டு இதெல்லாம் பண்ணினா நீ பரிசுத்தவான்றாங்க. நான் அந்த எண்ணெய் தடவை கம்பத்துல ஏறி 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 கீழே விழுந்து இன்னும் இருந்ததை விட அதிகம் சகதி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சபையில போனாங்க அந்த எண்ணெய் தடவை கம்பத்தை வச்சதுல ஏறுனா அவ்வளவு பேர் வந்து அல்லேலியா 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 கத்திரி கடைசியில் இது மேல ஏறி விழுந்து அல்லேலியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியே போய் சேர்ந்த வீட்டுக்கு. இருக்கீங்களா? சிரிச்சுட்டு போயிடக்கூடாது. கரெக்டா என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் அப்படி யதார்த்தமா சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ரொம்ப இதெல்லாம் சொல்லி பார்த்தேன், அது யாருக்கு வழங்குற மாதிரி தெரியல. இப்படி சொன்னாதான் வழங்குது. அது இப்ப அந்த கம்பத்தை தூக்கி எறிஞ்சாச்சு. நீ இதை பண்ண அதை பண்ண இதை பண்ணு இதை பண்ணு அதை கழட்டு இதை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணினா நீ பரிசுத்தவானாவ, நீ ஒன்னொன்னா ஒன்னு இப்படி பரிசுத்தவானா அதை எடுத்து போட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம்? நீ கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறாய் என்கிற பிரசங்கத்தை ஆணித்தரமா பண்ணுகிறோம். நாம் யார்? கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், யாரா இருக்கிறோம், என்ன ஸ்தானத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அதிகமாய் பிரசங்கம் பண்ணுகிறோம். அதை பிரசங்கம் பண்ண பண்ண கண்ணு திறக்கப்பட திறக்கப்பட சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி விடுதலை வரும். தேவனுக்காக ஜீவிக்கக்கூடிய விடுதலை நிச்சயமாய் வரும். ஆக தேவன் நம்ம பார்க்கும்போது ப்ரொபேஷன்ல இருக்கிறான், விழுறானா விழ மாட்டானா எப்படி இருக்கான்னு பார்க்கல, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பார்க்கிறார். நாம் மகிமைப்படுத்த போகிறோம் என்பது நிச்சயம். அது ஏற்கனவே முடிவாயிடுச்சு. ஆகையால் தான் நான் போறேனோ போக மாட்டேனோ, ஆண்டவரே இந்த வரிக்கு ஆயத்தமோ ஆயத்தம் இல்லையோ நான் முயற்சி எடுத்துட்டு இருக்க, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயத்தம் பண்றதுக்கு எனக்கு கிருபை பண்ணு. இந்த மாதிரி ஜபமும் இந்த பாட்டும் பாடுறது கிடையாது. ரெடி தான், எனி டைம் ரெடி. இன்னையில இருந்து நீங்க நாளைக்கு வரைக்கும் முயற்சி எடுத்தா இன்னும் கொஞ்சம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா?